Hi students, இது Cubebrook Math Academy channel. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 1.6 பார்க்க போறோம். அந்த exercise 1.6ல எதை பேஸ் பண்ணிருக்காங்கன்னா ரேங்க் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். நார்மல் மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். அதோட ரெண்டு ரேங்க்குக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நோட் எழுதிக்கோங்க. இதுல given ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட்டா இன்கன்சிஸ்டன்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது given சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஒருங்கமைவு உடையதா இல்ல ஒருங்கமைவு அற்றதா, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா ஒருங்கமைவு அற்றதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ கமா பி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதோட ரேங்க்கும் இதோட ரேங்க் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்னா கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது ஒருங்கமைவு உடையதா இருக்கும். ஒருங்கமைவு உடையதா இருக்கும். இந்த ரெண்டுலுமே நாட் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா அது என்னன்னா இன்கன்சிஸ்டன்ட். அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட், அதாவது ஒருங்கமைவு அற்றது. ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கும்? கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அதாவது ஒருங்கமைவு உடையது, ஒருங்கமைவு உடையது ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு தீர்வு. அத ரோ ஆஃப் ஏ கமா பி, ரோ ஆஃப் ஏ ஓட வேல்யூ லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னா, அதாவது என்ன அர்த்தம்? 2ஆவோ 1ஆவோ இருந்துச்சுன்னா அதே தான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா சொல்யூஷன் மட்டும் என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். எண்ணிக்கையற்ற தீர்வுகள். எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். 6.1.6ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேங்க் கண்டுபிடிக்கணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 3. தேர்ட் ஈக்குவேஷன் 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷனுக்கு முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுவோம். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 1 2 2 1 4 4 minus 1 1 x y z equal to கன்சிடர் நமக்கு என்ன இருக்கு? 2 3 4. இது இதுக்கு பேர் x, இதுக்கு பேர் b. ax equal to b. இப்போ நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது விரிவுபடுத்தப்பட்ட அணி வேணும். விரிவுபடுத்தப்பட்ட அணி என்னது? a வும் b. a யும் b எழுதுனா 1 minus 1 2 2 2 1 4 3 4 minus 1 1 4. இப்போ இதுக்கு நமக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிச்சா நம்ம எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்? எக்கோலன் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு? 1 இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ரோ r2 + r2 - 2r1 போட்டோம்னா 0 ஆயிரும்.
இங்கே வந்து 1 இருக்குது 1, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். 1 × 2 2 ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். இங்கே 4 இருக்குது, இங்கே -2, இங்கே ஒரு 2, அப்படின்னா -4 கிடைக்கும். அப்போ நம்ம இதோட வேல்யூ என்ன வரும் 0 ஆயிரும். இங்கே 3 இருக்குது, 2 2s are 4, என்ன 4 -4, மிச்ச பேலன்ஸ் -1. R3க்கு போட்டோம்னா R3 implies R3 - 4R1. அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும் 0 ஆயிரும். இங்கே -1 இருக்குது, -1, இங்கே -4 வருது, இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகி +4 ஆயிரும். அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 3 ஆயிரும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2, அப்படின்னா -8 வரும். -8னா நமக்கு என்ன கிடைக்கும் -7. இங்கே 4 இருக்குது, இங்கே 4 2s are 8, -8 கிடைக்கும். அப்படின்னா இந்த இடத்துல -4 இருக்குது. இந்த இடத்துல 0 கொண்டு வர நம்ம என்ன பண்ணலாம் 1 -1 2 2 0 3 0 -1. அப்படின்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்படின்னா மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும் மைனஸ் வந்துடும். அப்படின்னா இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். -7 -0 -7, -4 4 -3 -7 கிடைக்கும். அப்படின்னா let the last equivalent matrix is an equivalent form. கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது. அப்படின்னா ரோ ஆஃப் A, B நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரோ ஆஃப் A, B வந்து இந்த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு 3 தான் இருக்கு. அதே மாதிரி சிமிலர்லி ரோ ஆஃப் ஏவும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரோ ஆஃப் ஏன்னு சொல்லும்போது இதை மட்டும் மறைச்சிடலாம். இதை மட்டும் மறைச்சிட்டா இந்த 3 தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரோ ஆஃப் A, B ஓட வேல்யூவும் ரோ ஆஃப் A ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 கிடைச்சிருக்கு. 3ன்றது என்னது the number of unknowns, மதிப்பிட வேண்டிய மாறிலிகளின் எண்ணிக்கை. அப்படின்னா இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு இல்லை நமக்கு என்ன கிடைக்கும் x - y + 2z ஈக்குவல் டு இது தனியாக ஈக்குவல் டு இந்த சைடு இது வரும். அப்படின்னா ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இந்த 3y = 3 - 7z = 7. இதுக்கு நேம் 1, இதுக்கு நேம் 2, இதுக்கு நேம் 3. -7 -7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா z நமக்கு என்னன்னு கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். I 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y நமக்கு என்னன்னு கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். இது ரெண்டோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா x வந்து என்னது x - 1, z ஓட வேல்யூ வந்து 1 + 2 = 2 கேன்சல் ஆயிடும். நமக்கு x நமக்கு என்ன கிடைக்கும் 1. அப்படின்னா 3ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. இந்த சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷன். ஏன்னா இந்த ரேங்க் வந்து 3 வந்து 3 இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய சொல்யூஷன் வந்து என்னது யூனிக் சொல்யூஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஈக்குவலாக வந்ததுனால இந்த கிவன் சிஸ்டம் வந்து என்னது கன்சிஸ்டன்ட். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமைவு உடையது. ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க given ஈக்குவேஷன்ல 3x + y + z = 2. அதே மாதிரி x - 3y + 2z = 1, 7x - y + 4z = 5. இதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன கொண்டு வரணும் எக்கோலன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். முதல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம எழுதுற நமக்கு என்ன கிடைக்கும் 3 1 1 1 -3 2 7 -1 4 x y z 2
1 5. இதோட வேல்யூ a, இதோட வேல்யூ x, இதோட வேல்யூ b. அப்படியே நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படியே என்ன வரும்? விரிவுபடுத்தப்பட்ட அணி என்னது? a b தான் வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணி என்ன வரும்? 3 1 1 2 1 minus 3 2 1 7 minus 1 4 5. இதான் வந்து என்னது? விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ நம்ம ரோ வந்து எதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 minus 3 2 1 3 1 1 2 7 minus 1 4 5. என்ன பண்ணியிருக்கோம்? எதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போனா நமக்கு இங்கே 1 வந்துச்சு, அதுக்கப்புறம் மிச்சிருக்க இடத்துலாம் 0 ஆகுறது நமக்கு ஈஸி. பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே போட்டுக்கணும். -3 2 1 அப்படின்னா R2 இன்க்ளீஸ் நமக்கு என்ன வரும்? R2 minus 3R1. ஏன்னா இங்கே +3 இருக்குது, அப்படின்னா நம்ம -3 போடணும். அப்படின்னா இது 0 ஆயிரும். இங்கே 1 -3 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 9 வரும். அப்புறம் இங்கே 10. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. இங்கே 3 6 -6 அப்படின்னா போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -5. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது. 2 -3 நமக்கு என்ன வரும்? -1. இப்போ R3 இன்ப்ளேஸ் R3ல நமக்கு என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்படின்னா R3 -7R1. அப்படின்னா இது 0 ஆயிரும். செகண்ட் எலிமெண்ட் இருக்குது -1 இருக்குது. அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 7 3 21. அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும்? 20 வரும். அதுக்கப்புறம் எலிமெண்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 -14 அப்படின்னா என்ன வரும்? -10 வரும். அதுக்கப்புறம் அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 -7 நமக்கு என்ன வரும்? -2 வரும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? 2ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 -3 2 1 0 10 -5 -1. அப்படின்னா R3 இன்ப்ளஸ் R3 டிவைட் பை 2 பண்ணோம்னா 0 10 -5 -1 வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மைனஸ் பண்ணாலே நமக்கு 0 ஆயிருமா? அப்படின்னா 1 -3 2 1 0 10 -5 -1. அப்படின்னா R3 இன்ப்ளஸ் R3 minus R2. அப்படின்னா இது 0 0 0 0. அப்படின்னா இதோட ரேங்க் வந்து என்னது? அந்த லைன் கண்டிப்பாக எழுதணும். The last equal matrix is an equivalent form. கடைசி சமமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரேங்க் பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து என்னது? 2. இப்போ ஏவுக்கு மட்டும் செக் பண்ணாலும் அதுவும் என்னவா தான் இருக்கும்? 2வாக தான் இருக்கும். அப்படின்னா ரோ ஆஃப் ஏவும் 2. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த சிஸ்டம் என்னவா இருக்கும்? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமைவு உடையது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா இதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன வரும்? x. இது திரும்ப மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்படியே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 3y + 2z ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். இங்கே 10y - 5z ஈக்குவல் டு -1. ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. ஆனால் நமக்கு எத்தனை அன்னோன் இருக்கு? 3 அன்னோன் இருக்கு. 3 அன்னோன் இருந்துச்சுன்னா 3 மாறிலி, அதாவது 3 xy z சொல்லிட்டு 3 வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கணும். 3 ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்மளால வந்து அதை சால்வ் பண்ண முடியும். இப்போ 3 அன்னோன் இருக்கு, ஆனால் ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. அதுக்காக நம்மளாம் என்ன எடுத்துக்கிறோம்னா let z = t. இந்த t எங்க இருக்குன்னா ரியல் நம்பர் சிஸ்டம்ல இருக்கு. t belongs to r-ல இருக்கு. அப்படின்னா இதுக்கு நேம் வந்து 1, இதுக்கு நேம் வந்து 2. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை போய் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10y - 5t = -1. அப்படின்னா 10y = 5t - 1. அப்படின்னா y = 1/10 5t - 1. இப்போ ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் x - 3/10 5t - 1 + 2t = 1. அப்படின்னா x நமக்கு என்ன வரும்? 1 இது ஆன்சர் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். 3 15 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். 15t/10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு
மைனஸ் 2t அப்படின்னா 3×5 3×10 அப்படின்னா x is equal to 1 minus 3/10. இது வந்து நம்பர்ஸ். இங்க t காமனா எடுத்தோம்னா மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3/2 minus 2 இருக்கும். அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 10ல 3 போச்சுன்னா 7. அப்படின்னா x is equal to 7/10. இங்க 4 அப்படின்னா மைனஸ் 4ல 3 போச்சுன்னா 1 வரும். அப்படின்னா 1/2t. இதுதான் x ஓட வேல்யூ. therefore x, y, z equal to நம்ம என்ன எழுதிக்கலாம்? 7/10 minus 1/2t 1/10 5t minus 1 z ஓட வேல்யூ t. ஏன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன் இல்ல. ரேங்க் வந்து நமக்கு என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. 2 வந்து என்னது? 3 விட கம்மி. 3 விட கம்மியா எந்த நம்பர்ஸ் ரேங்க் வந்தாலும் அதுக்கு வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னோம்? மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். எண்ணிக்கை எத்தனை தீர்வுகள் இருக்கும். இப்போ டீக்கு 0 அப்ளை பண்ணா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். டீக்கு 1 அப்ளை பண்ணா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி டீக்கு ஒவ்வொரு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால தான் சொல்றோம் ரேங்க் வந்து 3 இருந்தால் தான் நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். 3 விட கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதாவது எண்ணிக்கை எத்தனை தீர்வுகள் கிடைக்கும். 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா minus y plus z equal to 2, 6x minus 3y plus 3z equal to 3. அதுக்கப்புறம் 4x minus 2y plus 2z equal to 4. இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? டைரக்டா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாமா? AB நமக்கு என்ன கிடைக்கும்? 2 minus 1 1 2 6 minus 3 3 6 4 minus 2 2 4. இத ஃபுல் 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 minus 1 1 2 2 ஆல டிவைட் பண்ணா 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 minus 1 1 2. இத அதாவது R2 implies R2 divided by 3. I made R3 implies R3 divided by 2. அப்படின்னா 2 plus 4 minus 1 1 2. அப்படின்னா எல்லா ரோவும் என்னவா இருக்கு? சேமா இருக்கு. சேமா இருந்துச்சுன்னா ஈஸியா மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 minus 1 1 2. நான் R2 implies R2 minus R1. அப்ப என்ன கிடைக்கும்? 0 0 0 0. நான் R3 implies R3 minus R1. அது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 0 0. அப்பனா லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மேட்ல வந்துருச்சு? ஈக்குவலன்ட் ஃபார்மேட்ல வந்துருச்சு. அதாவது ஏறுபடி வடிவில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இதோட ரேங்க் வந்து என்னவா இருக்கு? ஒரே ஒரு ரோல மட்டும் தான் வேல்யூஸ் இருக்கு. அன்னோன் வேல்யூஸ் இருக்கு. நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கு. அப்பனா இதோட ரேங்க் வந்து என்னது? 1. ஏக்கு மட்டும் செக் பண்ணாலும் அதோட ரேங்க் வந்து நமக்கு என்னதான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் வந்து சேமா இருக்கனால இந்த சிஸ்டம் வந்து என்னவா இருந்திருக்கும்? ஒருங்கமைவு உடையதா இருந்திருக்கும். கன்சிஸ்டண்டா இருந்திருக்கணும். அப்படின்னா ரேங்க் வந்து 3 விட கம்மியா இருக்கு. 3 விட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து எப்படிப்பட்ட சொல்யூஷன் இருந்திருக்கணும்? மெனி சொல்யூஷன்ஸ் இருந்திருக்கணும். 3 இருந்தா மட்டும்தான் யூனிக் சொல்யூஷன். 3 விட கம்மியா இருந்துச்சுன்னா மெனி சொல்யூஷன். அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் எழுதுனா நமக்கு என்ன வரும்? 2x minus y plus z equal to 2. இதான் ஈக்குவேஷன். இது ரெண்டுக்கும் நமக்கு ஈக்குவேஷன் எழுத முடியாது. ஏன்னா 0 இருக்கு. இப்போ ஒரே ஒரு தான் ஈக்குவேஷன் இருக்கு. ஆனா அன்னோன் எத்தனை இருக்கு? 3 அன்னோன் இருக்கு. 3 அன்னோன் இருந்தா நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருந்திருக்கணும்? 3 ஈக்குவேஷன் இருந்திருக்கணும். அப்ப இங்க ரெண்டு ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கணும்னா let y equal to s னும் z equal to t ன்னு எடுத்துக்கணும். s உம் t எங்க இருந்திருக்கும்? ரியல் நம்பர்ஸ்க்குள்ள இருந்திருக்கும். நம்ம அப்ளை பண்ணோம்னா 2x minus s plus t equal to 2. அப்படின்னா 2x is equal to 2 plus s minus t. அப்படின்னா x is equal to 1/2 2 plus s minus t. அப்படின்னா x, y, z ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/2 2 plus s minus t s, t. இப்போ s க்கும் t க்கும் நீங்க 0 அப்ளை பண்ணி பாருங்க. நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்ளை பண்ணி பார்த்தா x, y, z நமக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்ளை பண்றோம்.
இது 0 வரும், இது 0 வரும். அப்படின்னா 2 டிவைட் ஆச்சு நமக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1,0,0. இதை போய் நீங்க போய் கிவன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது வந்து என்ன வந்திருக்கும்? இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதே மாதிரி இதுதான் சம்மு. இதே மாதிரி எக்ஸாம்பிள்ல 29, 30, 31, 32 இந்த 4 சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலா வராது. ஈக்குவலா வந்தாதான் கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இங்க ஈக்குவலா வராதனால நமக்கு என்ன வரும்? சொல்யூஷன் கிடைக்காது, இன்கன்சிஸ்டன்ட், ஒருங்கமைவு அற்றதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக்ஸசைஸ் பேலன்ஸ் சம்ஸ் இருக்கு. நம்ம இதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.